சாபமான முள்முடியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெட்டி சிறந்தி. சாபமான முள்முடியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெட்டி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெட்டி சிறந்தி, நீ நல்லவர் சர்வ வல்லவர். 104 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவனுடைய பேர் அற்று போகாமல் அவனுடைய பேரை நிலைநிறுத்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன், அதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லி போவாஸ் சொல்லுவார். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரூத் ஒரு சாபமான சந்ததியில் பிறந்தவள், மோவாப் சந்ததியில் பிறந்தவள், மோவாபிய சந்ததியில் பிறந்தவள். ஆனால் அந்த மோவாபிய சந்ததி எப்படின்னா லோத்துக்கு மகள்கள் லோத்தினுடைய பிள்ளைகள் அப்பாவால் பெற்ற பிள்ளைகள், இது அப்பாவோடு இணைந்து பெற்ற பிள்ளைகள். அதனால் இது ஒரு சாபமான சந்ததியாக எண்ணப்பட்டது. மோவாபியனும் அம்மோனியனும் 10 தலைமுறைக்கு கர்த்தருடைய சபைக்கு உட்படக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. ஆனால் அதை ஆண்டவர் என்ன செஞ்சார், அதை மாற்றினார். அதை மாற்றி அந்த சாபத்தை மாற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் கூட பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ரூத் ஒரு சாபமான சந்ததியில் வந்தவள். ஆனால் கர்த்தர் அவளை ஒரு ஆசீர்வாதமான சந்ததியை கொடுக்கிற ஒரு மகளாக மாற்றினார். அவளுடைய சந்ததியில் தான் தாவீது பிறக்கிறாரு, தாவீதினுடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ ஒரு பெரிய சலாகி அந்த ரூத்துக்கு கர்த்தர் கொடுத்தாரு. ரூத் ஆண்டோடைய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு மற்ற 1ஆம் அதிகாரத்தில் ரூத்தினுடைய பெயர் வந்திருக்கு. அப்படிப்பட்ட பெரிய கிருபையை பெற்ற மகளாக அவள் மாறினாள். சாபமாக இருந்த மகளை ஆசீர்வாதமான மகளாக மாற்றியது கர்த்தருடைய பெரிய கிருபை. அந்த சாபத்தை மாற்றியது போலவே நம் குடும்பங்களிலும் நம்முடைய வீடுகளிலும் நம்மிடத்தில் இருக்கிற எல்லா சாபங்களையும் மாற்றி ஆசீர்வாதமாக அவர் மாற்ற வல்லவர். ஆமென்.